கருணையும் அன்பும் தான் இறைவன். நெற்றி நிறைய திருநீர் குங்குமமிட்டு பக்தி மார்க்கமாக இருந்த கரும்பு ஜூஸ் வியாபாரி, அவர் மனதில் இப்படித்தான் எண்ணம் ஓடிக்கொண்டிருந்தது. இப்படி வெயில் அடித்து கொலையா கொல்லுது, அப்படியும் ஜூஸ் குடிக்க யாரும் வரல, இன்னும் நமக்கு போனியாகலே. அங்கு வந்த 3 பேர் இவர் கடைக்கு வந்து அண்ணே 3 ஜூஸ் கொடுங்க என ஆர்டர் செய்ய, சந்தோஷமடைந்த ஜூஸ் வியாபாரி 3 ஜூஸை ரெடி செய்து அவர்கள் வசம் கொடுத்தார். ஜூஸை வாங்கிக் கொண்டு அவர்கள் கேட்டார்கள், அண்ணே வியாபாரம் எப்படி இருக்கு என கேட்க, எங்கப்பா வெயிலு தான் கடுமையா இருக்கு, ஜூஸ் வாங்கி குடிக்கத்தான் ஆட்கள் இல்ல, நீங்க தான் முதல் போனி என சொன்னபோது, அந்த கடைக்கு தொப்பியும் தாடி வச்ச வயதான பாயும் அவருடன் கருப்பு அங்கி முழுமையாக அணிந்த நிறைமாத கர்ப்பிணியான பெண்ணும் கடைக்கு வந்தார்கள். அந்த பெண் இவரை பார்த்து அண்ணே ரொம்ப கம்மியா போட்டு ஒரு ஜூஸ் கொடுங்கன்னு கேட்க, அந்த பெண் கேட்டவுடன் தான் அமர இருந்த சேர அந்த பெண்ணுக்கு கொடுத்து, அம்மா இதுல உட்காருங்க, நான் உங்களுக்கு ஜூஸ் போட்டு தரேன் என சொல்லி முஸ்லிம் பெண்ணை உட்கார வைத்துவிட்டு ஜூஸ் கடைக்காரர் ஜூஸை தயார் செய்து அந்த பெண்ணுக்கு கொடுத்தார். கடைக்காரர் அந்த பாயை பார்த்து கேட்டார், என்ன பாய் உங்களுக்கு ஜூஸ் வேண்டாமா என கேட்க, பாய் சொன்னார், இல்லப்பா எனக்கு சுகர், அதனால வேண்டாம் என்றார். வெயிலின் கொடுமை அதிகமாக இருந்ததால் அந்த கர்ப்பிணி பெண், அண்ணே எனக்கு இன்னும் ஒரு ஜூஸ் கொடுங்க என்று கேட்க, கடைக்காரரும் அவருக்கு இன்னொரு ஜூஸும் கொடுத்தார். கர்ப்பிணி பெண் 2வது ஜூஸையும் குடித்து முடித்தபோது அந்த பாய் 2 ஜூஸிற்கான பணத்தை கரும்பு ஜூஸ் கடைக்காரரிடம் கொடுக்க, அப்போது அந்த கடைக்காரர் சொன்னார், பாய் பணத்தை உள்ளே வைங்க, என் கடையில வந்து ஜூஸ் குடிக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கு நான் பணம் வாங்குவதில்லை, அது நான் நம்பிக்கை வைத்துள்ள கடவுளுக்கு இது சேவை என நினைத்து செய்கிறேன் என சொல்ல, அந்த பாயும் மகிழ்ந்து வாமா போகலாம் என தன் மகளை அழைக்கிறார். அப்போது அந்த கடைக்காரருக்கு ஒரு போன் வருகிறது. சற்றே தள்ளி போய் தனிந்த குரலில் பேசினார் கடைக்காரர். போனில், அண்ணே மன்னிச்சுக்கோங்க, வியாபாரம் ரொம்ப கம்மியா இருக்கு, எதிர்பார்த்த வியாபாரம் இல்ல, உங்க பணத்தை நான் உடனே கொடுத்துடுறேன், இந்த 2000 ரூபாய் மட்டும்தான் பாக்கி விழுந்துடுச்சு, நான் உங்களுக்கு சீக்கிரம் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என மிகவும் சன்னக்குரலில் சற்றே தழுதழுத்து பேசிக் கொண்டிருந்தார். இதை அங்கு ஜூஸ் குடித்துக் கொண்டிருந்த அந்த நண்பர்களும் கேட்டுக, கர்ப்பிணி பெண்ணின் காதுகளிலும் அவர் சன்னக்குரலில் பேசியது ஒலித்தது. அந்த கர்ப்பிணி பெண் தன் தந்தையிடம் ஏதோ சொல்ல, தந்தையும் புன்னகைத்தவாறே சரிமா என்ன சொல்ல, அந்த கர்ப்பிணி பெண் ஜூஸ் கடைக்காரரிடம் பாக்கெட்டில் எதையோ கொண்டு போய் வைத்தார். என்னம்மா என்று கேட்கபோது, ஒண்ணுமில்லை அண்ணா என்று இந்த பெண் சொல்ல, அதை எடுத்து பார்த்தால் அதிலே 2000 ரூபாய் பணம் இருந்தது. உடனே அதிர்ந்து போன கடைக்காரர், அம்மா வேண்டாம் என பணத்தை திரும்ப தர, அண்ணே என்ன உங்க சகோதரி போல நினைத்து நான் குடித்த ஜூஸுக்கு நீங்க பணம் வாங்கவில்லை, என்னுடைய சொந்த அண்ணன் கஷ்டப்பட்டால் எனக்கு வருத்தம் வராதா, அதேதான் உங்களுக்கும் உங்கள் சகோதரி தந்தாள் என நினைத்து கடனை அடைங்க என அந்த பெண் சொல்ல, கடைக்காரர் கண்ணீருடன் அதை ஏற்றார். இது உண்மை சம்பவம்.